10,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஐயப்பந்தாங்கலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தாபு அன்பரசன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன், தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கினர். அதன் பின்னர் கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் உரையாற்றினார். அப்போது இந்த ஆண்டு 10,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் 34,000 கோடி வங்கி கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும், கலைஞர் கைவினை திட்டத்தில் சுயதொழில் செய்ய 74,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேசினார். அப்போது கொரோனா காலத்தில் ரேஷன் கடைகள் மூலம் 14 பொருட்களை வழங்கி மக்களை காத்து உதவி செய்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும், கலைஞர் கருணாநிதி வழியில் குறை சொல்ல முடியாத அளவிற்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி மு.க.ஸ்டாலின் எனவும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ. மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன், துணை சேர்மன் உமா மகேஸ்வரி, வந்தே மாதரம், திமுக ஒன்றிய துணை செயலாளர் கே. வசீகரன், அவைத்தலைவர் 2ஆம் கட்டளை சுந்தர், மாவட்ட ஆதிதிராவிட நல அமைப்பாளர் பாஸ்கரன், இளைஞரணி வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் ஜனார்த்தனன், ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜமீலா, பாண்டுரங்கன், பரணிபுத்தூர் கௌரி, தாமோதரன், செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.